ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அரசாங்கம் வர திருவிழாவை கொண்டாட சொன்னிச்சே. ஆடி மாதம் திருவிழா இல்லைங்க, ஜனநாயகன் பட திருவிழா. இப்போ பட்ஜெட் வர தாக்கல் பண்ண போகிறோம். வீட்டுக்கு ஒரு டிக்கெட்டு இல்லை, ப்ரீகேஜிலேருந்து சாவுற வரைக்கும் இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் டிக்கெட்டு தான். ஏன்னா நம்ம ஜனநாயகன் படத்து திருவிழா மாதிரி கொண்டாடணும்ல. இப்போ கூட ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த கோவணம் கட்டின்னு ஒரு சாமி போய் மலையில் உட்காந்துருப்பாரு. ஐயோ அந்த பேரை சொல்ல கூட பயமாக இருக்குது. பேரை சொன்னாலே அரசு சாமி ஆசைப்பட்டு கொடுத்தாரு, யாரும் வாங்கிக்கினார். வாங்கின ஒரு பேரும் தெரில, கொடுத்த ஒரு பேரும் தெரில, சொன்னாதான் அரெஸ்ட் பண்ணுறாங்களே. இப்போல்லாம் அந்த பேரை சொல்கிறதுக்கு கூட பயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது நம்ம நாட்டில் நிலமை. ஆனால் இப்போ மதசார்பற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றியத்தில் நடந்தால் அது குதிரை பருவன்றாங்க, இங்கே நடந்தால் அது எம்எல்ஏக்கள்லாம் ஆசைப்பட்டு ராஜினாமா பண்ணிட்டு அவங்களே விரும்பி வராங்க அப்படின்றாங்க. தினகரன் கட்சியில் காமராஜர்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவரை கூட்டின்னு ஆட்சி செய்கிறது தான் காமராஜர் ஆச்சுன்னு இவ்வளோ நாள் எங்களுக்கெல்லாம் தெரியாமல் போச்சுன்னா. இப்போ கூட மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசன் அண்ணன் அவர்கள் எல்லோருக்கும் எலும்புகள் இருக்குன்றாரு. ஜனநாயகத்தின் முதுகெலும்பை முறிக்கக்கூடிய 108 சொன்ன ஆட்சிக்கு நீங்கள் அறிவுரை கூறுங்கள். கைது மட்டும் உங்கள் வெற்றியை நிரந்தரமாக்காது, கைது மட்டும் உங்களை உச்சத்தில் கொண்டு செல்லாது. தமிழக சிறைச்சாலைகளின் எண்ணிக்கையை விட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகம். டெல்லியில் நடக்கிற அதே புரட்சி இங்கேயும் நடக்கும். உங்களுடைய முடிவுரையை நாங்கள் எழுதுவோம். நன்றி, வணக்கம்.